ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாருங்க கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வேலனின் அரைக்கதவு அவளுக்கு முன்னால் ஒரு பெரிய மர்மமாக நின்றது. அவள் மெதுவாக தன் ஒரு கையால் கதவை தள்ள அது ஒரு மெல்லிய ஓசையுடன் திறந்தது. உள்ளே அந்த அறை மங்கலான விளக்கு வெளிச்சத்தில் மல்லிகை பூக்களின் படுக்கையோடு வேலனுக்காக காத்திருந்தது. நிலா உள்ளே நுழைந்தாள். கதவு அவளுக்கு பின்னால் மெதுவாக சாத்தப்பட்டது. நிசப்தமான அந்த அறையில் மல்லிகை பூக்களின் வாசம் மூச்சடைக்க வைத்தது. நிலா கையில் இருந்த அந்த பால் செம்பை பழமாக பற்றி கொண்டு மெதுவான எட்டிகளை எடுத்து வைக்கும்போது அவளது கொலுசுகள் மென்மையாக அழுதன. அந்த அறையின் மூலையில் ஜன்னல் ஓரம் இருளை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் வேலன். அவன் இன்னும் சட்டையை கழற்றவில்லை. அவனது அந்த அகலமான தோள்களும் முரட்டுத்தனமான முதுகும் நிலாவிற்கு ஒரு பெரிய மலையைப் போல தெரிந்தது. கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்டு வேலன் மெதுவாக திரும்பினான். மங்கலான அந்த மஞ்சள் விளக்கு வெளிச்சத்தில் சிவப்பு சேலையில் தேவதை போல நின்ற நிலாவை பார்த்ததும் வேலனின் கண்களில் ஒரு நொடி மின்னல் வெட்டியது. அவளது அந்த பால் போன்ற மேனியில் மல்லிகை சரங்கள் உரசி கொண்டிருப்பதை பார்த்தவன் ஒரு நிமிடம் தன் சுபாவத்தை மறந்து அவளது அழகில் தொலைந்து போனான். ஆனால் அடுத்த கணமே தன் முகத்தை இரும்பாக மாற்றிக்கொண்டான். நிலா அவனது பார்வையை தாங்க முடியாமல் தரையை பார்த்தபடி நின்றாள். அவளது இதயம் இப்போது வெளியே கேட்கும் அளவுக்கு படபடவென அடித்து கொண்டிருந்தது. என்ன ஆத்தா சொன்னாங்கன்னு பாலை தூக்கிட்டு வந்துட்டியா? பயமா இருக்கா இல்லை என் மேலே அருவருப்பா இருக்கா? அவன் மெதுவான நடையுடன் அவளை நோக்கி வந்தான். அவனது ஒவ்வொரு அடியும் நிலாவின் மூச்சுக்காற்றை திருடுவது போல இருந்தது. அவன் மிக அருகில் வந்து நின்றபோது அவனது உடலின் வெப்பத்தை நிலாவால் உணர முடிந்தது. பயமாக தான் இருக்கு. நீங்கள் ஒரு மிருகன்னு நேற்று தான் சொன்னீங்க. மிருகத்துக்கிட்ட பயப்படாமல் வேற என்ன செய்ய முடியும்? வேலன் ஒரு கையால் நிலாவின் தாடியை பிடித்து அவளது முகத்தை மெதுவாக உயர்த்தினான். நிலாவின் கண்கள் கலங்கியிருந்தன. அவளது அந்த மைத்தீட்டி விழிகளில் தெரிந்த பயம் வேலனுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது. அவன் அவளது கையில் இருந்த அந்த பால் செம்பை பிடுங்கி அருகில் இருந்த மேஜை மேல் வைத்தான். மிருகந்தான், ஆனால் அந்த மிருகத்துக்கும் சில கொள்கை உண்டு நிலா. இந்த பூவும் பாலும் இந்த செந்நிற பட்டும் உனக்கு ரொம்ப அழகை தருது. ஆனால் இந்த அழகை பணத்துக்காக நான் அனுபவிச்சா எனக்கும் ரோட்டில் போகிறவனுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் நிலாவின் காதோரம் குனிந்து அவளது மல்லிகை வாசம் அவனது நாசியை தொலைக்க மிகவும் ரகசியமான குரலில் பேசினான். இந்த 3 மாசத்துல நீ என் சொத்துக்காக மட்டும்தான் இங்கே இருக்க போற. இந்த ரூமுக்குள்ள நான் ஒரு கல் நெஞ்சக்காரனாகவும் நீ ஒரு பிணமாகவும் தான் இருப்போம். ஆனால் வெளியே போனால் இந்த ஊரே பொறாமப்படுற அளவுக்கு நம்ம நடிப்பு இருக்கணும். இப்போது இந்த பாயை எடுத்து தரையில் விரித்து படுத்துக்கோ. கட்டில் எனக்கு, தர உனக்கு. இதுதான் இந்த வாடகை மனைவியோட இன்னையோட நிலைமை. வேலன் அவளை ஒரு உதறி விட்டு கட்டிலில் போய் அலட்சியமாக படுத்து கொண்டான். நிலா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். ஒரு பக்கம் அவன் தன்னை தொடவில்லை என்ற நிம்மதி இருந்தாலும் அவனது அந்த முரட்டுத்தனமான பேச்சும் தன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காத அந்த திமிரும் அவளது பெண்மையை சீண்டியது. நிலா மௌனமாக தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே அந்த பட்டு சேலையோடும் நகைகளோடும் தரையில் அமர்ந்தாள். ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த நிலவை பார்த்தபடி என் வாழ்க்கை எங்கே போய் முடிய போகுது என்று நினைத்து ஏங்கினாள். விடியற்காலை நேரம். ஜன்னல் வழியாக ஊடுருவிய சூரியனின் மெல்லிய கீற்றுகள் அந்த அறையின் மௌனத்தை கலைத்தன. நிலா தரையில் அமர்ந்தபடியே சுவரில் சாய்ந்து தூங்கி போயிருந்தாள். கதவை தட்டும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தவள் வெளியில் இருந்த பெரிய நாயகி, வேலா, நிலா, விடிஞ்சிருச்சுப்பா, சீக்கிரம் எழுந்துருங்க, வாசல்ல கோலம் போடணும், சாமி கும்பிடணும். நிலா பதட்டமானாள். தன் பட்டு சேலையையும் மல்லிகை பூக்களையும் பார்த்தாள். அவை இன்னும் அப்படியே புதியதாக இருந்தன. இப்படி வெளியே போனால் அத்தைக்கு சந்தேகம் வந்துடுமே என்று யோசித்தவள் ஒரு நொடி துணிச்சலான முடிவெடுத்தாள். வேலன் இன்னும் கட்டிலில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். நிலா வேகமாக எழுந்து தன் பட்டு சேலையை அங்கும் இங்குமாக இழுத்து கசக்கினாள். தலையில் இருந்த மல்லிகை பூக்களை சிலவற்றை தானாகவே பிச்சி கீழே போட்டாள். பிறகு கண்ணாடியை பார்த்து தன் கண்களில் இருந்த மையை லேசாக விரலால் தேய்த்து அழித்தாள்.
இப்போது அவள் பார்க்கவே அப்படியே ஒரு நீண்ட இரவு முடிந்து கலைந்து போன மலர் போல தெரிந்தாள். அடுத்து அவள் செய்த காரியம்தான் உச்சகட்டம். தன் நெற்றியில் இருந்த குங்குமத்தை விரலால் எடுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த வேலனின் அருகில் சென்றாள். அவனது முரட்டுத்தனமான அந்த வலது கன்னத்தில் யாரும் அறியாத வண்ணம் மெல்லியதாக அந்த குங்குமத்தை ஒட்ட வைத்தாள். நிலா தன் வேலையை முடித்துவிட்டு ஒரு நிமிடம் வேலனின் முகத்தை பார்த்தாள். உறக்கத்தில் அவன் ஒரு குழந்தையைப் போல தெரிந்தான். அவளுக்குள் ஒரு மெல்லிய வெட்கம் ஓடுருவியது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவள் சட்டென்று அவனை எழுப்பினாள். ஏய், எந்திரிங்க, அத்தை வந்துட்டாங்க, சீக்கிரம். வேலன் திடுக்கிட்டு எழுந்தான். தன் கன்னத்தில் குங்குமம் இருப்பதை அவன் அறியவில்லை. நிலாவை பார்த்ததும் அவனுக்கு ஒரு நிமிடம் பேச்சு வரவில்லை. அவளது கலைந்த கூந்தலும் கசங்கிய சேலையும் அழிந்த மையும் அவனை ஒரு கணம் நிலைக்குலைய செய்தன. என்ன நிலா, என்னை பார்த்தா பயப்படுவேன்னு சொன்ன, ஆனா அதுக்குள்ள இவ்வளோ பெரிய செட்டப் பண்ணிட்டியே. நடிப்பில் நீ எனக்கு மேலே இருப்ப போலையே. நிலா வெட்கத்தில் முகம் சிவக்க தலையை குனிந்து கொண்டாள். வேற வழி இல்லை. உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச என் தம்பி வாழ்க்கை என்ன ஆகும்? அதான் இப்போ உங்கள் கன்னத்தையும் பாருங்க. வேலன் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். தன் கன்னத்தில் இருந்த அந்த குங்கும சிவப்பை பார்த்ததும் அவனுக்குள் ஒரு மெல்லிய அதிர்வு ஏற்பட்டது. அவன் அதை துடைக்கப் போக நிலா தடுத்தாள். அதை அப்படி விடுங்க, அப்போதான் அவங்க நம்புவாங்க. வாங்க வெளியே போகலாம். கதவை திறந்ததும் வெளியே அவளோடு நின்றிருந்த பெரிய நாயகி இவர்களை பார்த்தார். நிலாவின் கலைந்த கோலத்தையும் வேலனின் கன்னத்தில் இருந்த அந்த குங்கும அடையாளத்தையும் பார்த்ததும் அவர் முகம் அப்படியே பூரிப்பில் மலர்ந்தது. அடேங்க அப்பா, என் புள்ள மூஞ்சில குங்குமம் எல்லாம் விளையாடுதே. ராத்திரி தூக்கமே இல்லையோ? சரி சரி நிலா, நீ போய் முகத்தை கழுவிட்டு வாம்மா. வேலா, நீயும் வா, இன்னைக்கு ஊர்கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். நிலா வெட்கத்தில் ஓடிவிட வேலன் தன் கன்னத்தை தடவியபடி நின்றான். அந்த ரகசிய புன்னகையும் நிலா செய்த அந்த சின்ன சின்ன தகிட தத்தங்களும் அவர்களுக்குள் ஒரு புதுவிதமான பிணைப்பை உருவாக்கியிருந்தது. அந்த ஊர் குலதெய்வம் கோவில் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. தாரை தப்பட்டை சத்தம் காதை பிளக்க ஊரே அங்கே கூடியிருந்தது. அந்த பெரிய அம்பாசிடர் கார் வந்து நின்றதும் மக்கள் கூட்டம் ஒரு கணம் விலகி வழிவிட்டது. முதலில் வேலன் இறங்கினான். அவனது கசங்கிய சட்டையும் முகத்தில் இருந்த அந்த துடிப்பும் ஒரு புது மாப்பிள்ளைக்கான கம்பீரத்தை கொடுத்தது. அவன் ஒரு ரகசிய புன்னகையோடு கார் அருகே சென்று நிலாவிற்காக கதவை திறந்தான். நிலா நேற்று இரவு இருந்த அதே பொலிவோடு இன்று ஒரு இளமஞ்சள் நிறப்பட்டு சேலையில் மின்னினாள். அவளது முகம் காலையில் கழுவிய பிறகும் ஒரு விதமான இயற்கை சிவப்போடு இருந்தது. வேலன் அவளை பார்க்கும்போது நிலா சட்டென்று தன் விழிகளை தாழ்த்தி கொண்டாள். பெரிய நாயகியோ, வாமா நிலா, இன்னைக்கு குலதெய்வம் முன்னாடி நீயும் வேலனும் ஒன்னா நின்று அர்ச்சனை பண்ணணும். அப்போதான் இந்த வம்சம் தலைக்கும். நிலாவுக்கு அந்த பழைய குற்ற உணர்ச்சி எட்டி பார்த்தது. கடவுள் முன்னாடியும் போய் சொல்லணுமா என்று அவள் நினைக்கும் போதே ஒரு குரல் அந்த இடத்தையே உறைய வைத்தது. ரத்தினம். வேலனின் பழைய எதிரி கூட்டத்தின் நடுவில் இருந்து ஏளனமாக சிரித்தபடி வந்தான். என்ன வேலன், ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லை போல. முகம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. புது பொண்டாட்டி வந்த சந்தோஷத்தில் ஓரையே மறந்துட்டியே. வேலன் சட்டென்று நின்றான். அவனது கண்கள் சிவந்து நிலாவின் கையை தன்னிச்சையாக பலமாக பற்றினான். என்ன மறைக்கிற? இந்த ஊருக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவன்னு. ஆனால் இந்த பொண்ணு பாவம், ஏதோ ஒரு வாடகை கௌரவத்துக்காக இங்கே வந்து நிற்கிதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். வேலா. வாடகை என்கிற அந்த வார்த்தையை கேட்டதும் நிலாவிற்கு தூக்கி வாரி போட்டது. தன் ரகசியம் தெரிந்து விட்டதோ என்று அவள் வேலனின் கையை இன்னும் பலமாக பற்றினாள். வேலன் நிலாவை பார்த்தான். அவளது பயத்தையும் நடுக்கத்தையும் அவன் உணர்ந்தான். சட்டென்று அவளை தன் தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டு ரத்தினத்தின் முன்னால் போய் நின்றான். ரத்தினம், உன் வாயில் வர வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை இருக்கு, ஜாக்கிரதை. இவ ஏன் பொண்டாட்டி, ஏன் குலதெய்வம் எனக்கு கொடுத்த வரோம். இவளை பற்றி ஒரு தப்பான வார்த்தை வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நிலா அதிர்ச்சியில் அவனை பார்த்தாள். அவன் நடிப்பிற்காக சொல்கிறானா, இல்லை உண்மையில் தன்னை ஒரு வரமாக நினைக்கிறானா? வேலன் அவளை பார்த்து, பயப்படாத நிலா,
நான் இருக்கேன் என்பது போல கண்ணால் சைகை காட்டினான். அந்த ஒரு நொடி நிலாவிற்கு அவன் முரட்டு மிருகமாக தெரியவில்லை, ஒரு பெரும் அரணாக தெரிந்தான். இருவரும் சேர்ந்து சாமி முன்னால் நின்றார்கள். அர்ச்சகர் விபூதியை எடுத்து நிலாவின் நெற்றியில் பூசும்போது வேலன் தன் கைவிரல்களால் அவளது நெற்றியில் குங்குமத்தை மெதுவாக போட்டு வைத்தான். அந்த தொடுதல் நிலாவின் உடலுக்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. வேலன் அவளை சீண்டுவதற்காக செய்கிறானா, இல்லை அவனது இதயத்திற்குள் ஒரு மெல்லிய காதல் போக்க தொடங்கிவிட்டதா? கோவில் திருவிழா முடிந்து இருள் சூழும் நேரம். அந்த பழைய அம்பாசிடர் கார் ஒற்றையடி பாதையில் மெதுவாக ஓர்ந்து கொண்டிருந்தது. முன்னால் வேலன் வண்டியை ஓட்ட, பின்னால் பெரிய நாயகியும் நிலாவும் அமர்ந்திருந்தார்கள். திடீரென சாலையின் குறுக்கே ஒரு பெரிய மரம் விழுந்து கிடப்பதை பார்த்து வேலன் பிரேக் அடித்தான். கண்களில் ஒரு வேட்டைக்காரனின் கூர்மையோடு, ஆத்தா, நிலா, வண்டியை விட்டு இறங்காதீங்க, ஏதோ தப்பா தெரியுது. வேலன் வண்டியை விட்டு கீழே இறங்கினான். அவனது கசங்கிய சட்டையின் பட்டன்களை தளர்த்திவிட்டு அந்த முரட்டுத்தனமான கைகளை இறுக்கினான். புதருக்கு பின்னால் இருந்து ரத்தினத்தின் ஆட்கள் 10 பேர் கையில் அருவாள் மற்றும் கம்புகளோடு சுற்றி வளைத்தனர். அங்கிருந்த ரத்தினமோ, என்ன வேளா, பொண்டாட்டி வந்த நேரமா, உன் உசிர் போக போகுதே, இந்த அழகிய இப்போவே விதவியாக்க போறேன்டா. வண்டிக்குள் இருந்த நிலாவுக்கு இதயம் சுக்குநூறானது. வேண்டாம், இவரை விட்டுருங்க என்று கதறியபடி நிலா வண்டியை விட்டு வெளியே ஓடி வந்தாள். பெரிய நாயகி பயத்தில் உறைந்து நிற்க, நிலா நேராக வேலன் முன்னால் போய் ஒரு கேடயமாக நின்றாள். அவளது அந்த மஞ்சள் பட்டு சேலை காற்றில் படபடவென அடிக்க, அவளது அந்த நீண்ட கருங்குந்தல் அவிழ்ந்து அவளது இடுப்பு வரை ஒரு கரிய போர்வை போல படர்ந்திருந்தது. கண்களில் மரண பயம் இருந்தாலும் குரலில் ஒரு சிம்ம சொப்பனம் போல, இதோ பாருங்க, இவரை தொடணும்னா முதல்ல என் பிணத்தை தாண்டி தான் நீங்கள் போகணும். ஒரு பொண்ணோட தாலி பாக்கியத்தை அழிக்க நினைக்கிற நீங்களாம் மனுஷங்களே இல்லை. வேலன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். வாடகை மனைவி என்று தான் ஏளனம் செய்த ஒரு பெண் தன் உயிருக்காக இப்படி ஒரு விஸ்வரூபம் எடுப்பாள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. வேலன் மெதுவாக நிலாவின் தோளை பற்றி அவளை தன் பின்னால் இழுத்தான். அவனது விரல்கள் நிலாவின் தோளில் பட்டபோது அவளது மென்மையான மேனி அப்படியே சிலிர்த்தது. நிலாவின் காதோரம் மிகவும் ரகசியமாக, நிலா, உன் தாலிக்கு ஒரு கஷ்டமும் வர இந்த வேலை விட மாட்டான். பின்னாடி போய் நில்லு. உன்னோட இந்த வாடகை புருஷன் யாருன்னு இன்னைக்கு இந்த ஊர் பார்க்கட்டும். வேலன் வேங்கையாக பாய்ந்தான். அந்த ஒற்றையடி பாதையில் தூசு பறக்க சண்டை வெடித்தது. நிலா கண் கொட்டாமல் பார்த்தாள். வேலன் ஒவ்வொரு முறை அடி வாங்கும் போதும் நிலாவின் இதயம் துடித்தது. ஒரு கட்டத்தில் ரத்தினம் பின்னால் இருந்து வேலனை வெட்ட வர நிலா சட்டென்று தரையில் கிடந்த ஒரு கல்லை எடுத்து ரத்தினத்தின் தலையில் ஓங்கி அடித்தாள். சண்டை முடிந்தது. ரத்தினத்தின் ஆட்கள் சிதறி ஓடினார்கள். வேலன் மூச்சிரிக்க நின்றான். அவன் கையில் ஒரு சிறிய வெட்டுக்காயம், ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. நிலா ஓடிப்போய் அவனது கையை பற்றி தன் மஞ்சள் பட்டு சேலையின் முந்தானியை துளியும் யோசிக்காமல் சரேர் என்று கிழித்து வேலனின் காயத்தில் கட்டினாள். ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா என்ன பண்ணுவ வேலன்? வேலன் நிலாவை பார்த்தான். அவளது கலைந்த கோந்தல், வேர்வையில் நனைந்த முகம், கசங்கிய அந்த சேலை எல்லாம் சேர்த்து அவளை ஒரு ரௌத்திரமான பேரழகியாக காட்டியது. வேலன் தன் இரத்த கரங்களால் நிலாவின் கன்னத்தை மெதுவாக வருடினான். ஏன் நிலா, இது வெறும் பிஸ்னஸ் தானே, ஏன் உயிர் போனா? உனக்கு என்னடி? பணத்தை வாங்கிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு உன் உயிரை பணையம் வச்ச? நிலா பதில் எதுவும் சொல்லவில்லை. அவளது மௌனம் 1000 கவிதைகளை சொன்னது. வேலன் அவளை அப்படியே தன் மார்போடு சேர்த்து பலமாக அணைத்து கொண்டான். அந்த இருட்டு பாதையில் மல்லிகை வாசம் காய்ந்த இரத்தத்தின் வாசத்தோடு கலந்து ஒரு புதுவிதமான காதலை அங்கே விதைத்தது. பெரிய நாயகி இதை பார்த்து கண்ணீர் மல்க நின்றாள். என் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் இடையில் இருக்கிற இந்த அன்பு, இதுக்காக நான் எதை வேணும்னாலும் கொடுப்பேன் என்று நினைத்து கொண்டார். அந்த பெரிய அம்பாசிடர் கார் வீட்டு வாசலில் வந்து நின்றது. வேலன் வலியால் துடித்து கொண்டிருந்தான். ஆனாலும் அவனது முகத்தில் அந்த தைரியமும் முரட்டுத்தனமும் குறையவில்லை. பெரிய நாயகி பதறிப்போய் வேலையாட்களை விரட்டிவிட்டு நிலாவையும் வேலனையும் மெதுவாக உள்ளே கூட்டி சென்றார். நிலா, வேலனுக்கு கையில் அடி பலமாக பட்டிருக்கமா, அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். இந்த சாப்பாட்டை மேலே கொண்டு போய் அவனுக்கு ஊட்டி விடுமா, நீ கூடவே இருந்து அவனை பார்த்துக்கோ. நிலா தலையாட்டினாள்.
அவளது மனதுக்குள் ஒரு பயம் கலந்த சந்தோஷம் இருந்தது. வேலன் அவளை பார்த்து, சரி நிலா, நான் மேலே போகிறேன், ரொம்ப டயர்டாக இருக்கு, நீ மேலே வந்துடு என்று சொல்லிவிட்டு மெதுவாக மாடி ஏறி போனான். பெரிய நாயகி தன் கணவனின் புகைப்படத்தை பார்த்து, எங்கள் பிள்ளைங்க எப்படியே எப்போவும் ஒன்றா இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் என்று வேண்டிக் கொண்டார். நிலா சாப்பாட்டு தட்டோடு மெல்ல அறைக்குள் நுழைந்தாள். வேலன் ஜன்னல் ஓரம் நின்று தன் சட்டையை கழற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தான். காயம் பட்ட கையால் பட்டனை கழற்ற முடியாமல் அவன் தவிப்பதை பார்த்த நிலாவால் சும்மா இருக்க முடியவில்லை. இருங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அருகே போய் நின்றாள். வேலன் அப்படியே திரும்பி அவளை பார்த்தான். நிலா மெல்ல அவன் மேல் கை வைத்து சட்டை பட்டன்களை ஒவ்வொன்றாக கழற்ற ஆரம்பிக்கும் போது இருவருக்கும் நடுவில் ஒரு விரல் இடைவெளிதான் இருந்தது. வேலனின் மூச்சுக்காற்று நிலாவின் நெற்றியில் பட நிலாவின் விரல்கள் வேலனின் மார்பில் உரசிய போது அவளுக்கு உடல் அப்படியே சிலிர்த்து போனது. வேலன் வைத்த கண் எடுக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வை ஏதோ ஒரு தேடலோடு இருந்தது. நிலாவால் அந்த பார்வையை தாங்க முடியவில்லை. ஏன், எதுக்கு வேலன் இப்படி பார்க்குறீங்க? பட்டன் கலற்றதான் வந்தேன் என்று கூற, நீ எதுக்கு நிலா உன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் என்ன காப்பாற்ற முன்னாடி வந்து நின்ன? உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா இந்த வேலன் என்ன பண்ணியிருப்பான்? வேலனின் இந்த கேள்வி நிலாவின் இதயத்தை தொட்டது. அவள் மெல்ல நிமிர்ந்து அவனது சிவந்த கண்களை பார்த்தாள். எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல வேலன், ஆனால் உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு என் மனசுக்கு தோணுச்சு, அதான். நிலா சொல்லி முடிப்பதற்குள் கடைசி பட்டனை கழற்றிவிட்டு சட்டையை மெல்ல அவன் தோளில் வழியாக கழற்றி விட்டாள். இப்போது வேலனின் மேலாடை இல்லை. அவனது வைரமான தோள்களும் அதில் இருந்த காயமும் நிலாவை இன்னும் முருக வைத்தது. நிலா மெல்ல தப்பு பண்ணிய குழந்தையைப் போல தலையை குனிந்து கொண்டாள். வேலன் அவளது தாடியை மெல்ல நிமிர்த்தி அவளது கண்களை நேரடியாக பார்த்தான். அந்த நிமிடம் அந்த அறையில் இருந்த மல்லிகைப்பூ வாசம் இன்னும் அதிகமானது. வாடகை மனைவின்னு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்த நிலா, ஆனால் என்னோட உயிருக்குனா நீ முன்னாடி வந்து நிற்கிறியே, இது உண்மைதான நிலா? நிலா எதுவும் பேசவில்லை. அவளுடைய மௌனம்தான் வேலனுக்கு பதிலானது. நிலா மெல்ல சாப்பாட்டு தட்டை எடுத்து ஒரு உருண்டையாய் உருட்டி வேலனோட வாய்க்கு கிட்ட கொண்டு போனாள். வேலன் அவளோட கையை மெல்ல தொட்டு வாங்கி சாப்பிட்ட போது அந்த தொடுதல் இப்போ பிஸ்னஸ் மாதிரி இல்லை, உண்மையான ஒரு காதல் மாதிரி இருந்தது. வேலன் ஃபோனில் தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தான். ஏதோ பிஸ்னஸ் விஷயமாக அவனது குரலில் கொஞ்சம் கடுமை இருந்தது. நிலா குளித்துவிட்டு ஈரக்கூந்தலை துடைத்தபடி அறைக்குள் நுழைந்தாள். அவள் அணிந்திருந்தது ஒரு மென்மையான அடர் சிவப்பு நிற வெல்வெட் நைட்டி. அந்த உடை அவளது உடலோடு ஒட்டி அவளது ஒவ்வொரு அசைவையும் ஒரு காவியமாக மாற்றியது. கொளுத்தி முடித்த புத்துணர்ச்சியில் அவளது முகம் இன்னும் பிரகாசமாக இருந்தது. வேலன் பேச்சை முடித்துவிட்டு ஃபோனை அணைத்தான். தற்செயலாக திரும்பி பார்த்தவனுக்கு அங்கே நின்றிருந்த நிலாவை பார்த்ததும் ஒரு நிமிடம் மூச்சு நின்றது போல இருந்தது. அவனது கண்கள் அவளை விடுத்து அகல மறுத்தன. நிலாவின் அந்த நீண்ட கருங்கொந்தல் இன்னும் முழுமையாக காயவில்லை. ஈரத்தின் பாரத்தால் அது அவளது முதுகுக்கு பின்னால் ஒரு கரிய அருவியைப் போல வழிந்து கிடந்தது. சில ஈரமான கூந்தல் இலைகள் அவளது கழுத்திலும் கன்னத்திலும் ஒட்டி கொண்டு அவளது அழகிற்கு இன்னும் ஒரு கவர்ச்சியை கூட்டின. அவளது மேனி அந்த சிவப்பு நிற வெல்வெட் உடைக்கு நடுவில் ஒரு பால் நிலாவை போல மின்னியது. வேலன் அப்படியே சிலையாக நின்று விட்டான். அவனது முரட்டத்தனமான இதயத்திற்குள் ஏதோ ஒரு புயல் வீச தொடங்கியது. இது இது நிலாவா? என் முன்னாடி நிற்கிறது? நான் கூட்டிகிட்டு வந்த வாடகை மனைவியா? இல்லை, ஏதோ தேவதை பூமிக்கு வந்து நிற்குதா? என்ன இவ எனக்கு இவ்வளோ அழகாக இருக்கா? என் கண்ட்ரோல் தப்புதே. அவனது முரட்டுத்தனமான கைகள் தன்னிச்சையாக இருக்கின. அவனது கண்கள் நிலாவின் கழுத்தில் ஒட்டியிருந்த அந்த ஈரமான கூந்தல் இலைகளை உற்று பார்த்தன. அதை தன் விரல்களால் மெதுவாக விலக்கிவிட வேண்டும் என்று அவனது மனம் துடித்தது. டே வேளா, கண்ட்ரோல் பண்ணுடா, கண்ட்ரோல். இவ வெறும் 3 மாதத்துக்கு வந்தவ. இவ அழகில் மயங்கி உன் கொள்கையை வித்துடாத. இவளை தொற்றாதடா மிருகமே. வேலன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த போராடினான். அவனது மூச்சுக்காற்று வேகமாகியது. நிலா அவனது இந்த போராட்டத்தை அறியாமல் கண்ணாடி முன்னால் நின்று தன் கூந்தலை துடைக்க தொடங்கினாள்.
அவளது ஒவ்வொரு அசைவும் வேலனுக்குள் இருக்கும் அந்த மிருகத்தை சீண்டுவது போல இருந்தது. அறை முழுவதும் மல்லிகைப்பூ வாசத்தோடு நிலாவின் ஈரக்கூந்தல் வாசமும் கலந்து வேலனை ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போனது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.